ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மைசூர் ட்ரிப்போட 3rd டே. மார்னிங் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாக்கிங்கோட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க ரூம் பக்கத்துலேயே ஒரு பார்க் இருக்குது. ஸோ அங்கே வந்துட்டு அப்படியே மார்னிங் ஒரு ½ வாக்கிங் முடிச்சுட்டு அப்படியே இன்றைக்கி டேவை ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். இன்றைக்கி எங்கெல்லாம் போகிறோம் அப்படின்றத இந்த விலாகில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க நீங்களும் என்னோட ஜாயின் பண்ணிக்கோங்க. நாங்கள் வாக்கிங் போன அந்த பார்க்கோட வியூ தான் இது. ஒரு 8 o'clock மேலே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். வெயில் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருச்சு, பட் வந்து ஹாட்டாலாம் இல்லை, சில்லுன்னு தான் இருந்துச்சு. ஸோ ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. இதுக்கு பக்கத்துலேயே கூட ஒரு குட்டி கோவில் இருந்துச்சு. நிறைய ஆட்கள் கோவிலுக்கு வந்துட்டு போயிட்டுலாம் இருந்தாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே வந்து கொஞ்சம் வாக்கிங்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே வெளியில் கிளம்பிட்டோம். இன்றைக்கி வந்து மைசூரில் என்ன பிளான் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூ போகணுன்னு சொல்லிட்டு. மைசூரில் இருக்க அந்த ஒரு ஜூ வந்து ரொம்ப ஃபேமஸானது. நான் அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் கூட இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 3rd டே முடித்ததுக்கப்புறம் சர்ப்ரைஸாக என் ஹஸ்பண்ட் வந்து வேறொரு இடத்துக்கும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இங்கே செக் அவுட் பண்ணதுக்கப்புறம் வேறொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அது என்ன பிளேஸ், எங்கே போகணுன்றதெல்லாம் நான் இந்த விலாக்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ அன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்க்கில் இவ்வளோ புறா அப்புறம் கிளி அதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு சின்ன கிளிப்பிங் நல்லா இருந்தது, இன்க்ளூட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ரூம் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே இந்த ஜூக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே ஒரு ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்து வச்சுக்கலாம், கொஞ்சம் மெமரபுளாக இருக்கும்ல எப்போ பார்த்தோம் அப்படின்னாலும். ஸோ அதுக்காக நின்று எடுத்துகிட்டு இருந்தேன். ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்துட்ருந்தேன். அதை அப்படியே கிளிப்பிங்காக எடுத்துட்டாங்க. அப்படியே ஜூக்குள்ளே போனதுமே அண்டர் கிரவுண்ட் மாதிரி இருக்குது. அது வழியாக நடந்து மேலே வந்தோம் அப்படின்னா இந்த டிக்கெட் கவுண்டர் இருக்கும். இங்கே செல்ஃப் சர்வீஸ் டிக்கெட் தனியாக நம்ம இந்த மிஷினில் ஜென்ரேட் பண்ணி நம்மளே எடுத்துக்கலாம். அதுக்கு பக்கத்துலேயே நிறைய கவுண்டர்ஸும் இருக்குது. அதில் லைனில் நின்று நம்ம டிக்கெட் எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். நாங்கள் இந்த செல்ஃப் சர்வீஸ் டிக்கெட்லேயே வந்து டிக்கெட் ஜென்ரேட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். எடுத்துகிட்டு அப்படியே ஜூக்குள்ளே போயாச்சு. ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பிளேஸ். கண்டிப்பாக நீங்கள் மைசூர் போனீங்கன்னா இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். இந்த ஜூக்குள்ளே போனீங்கன்னா மினிமம் 3 to 4 hours ஆகும் உள்ளே நீங்கள் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வெளியில் வர்றதுக்கு. இங்கே என்ட்ரன்ஸ்லேயே இந்த மாதிரி ஒரு மேப் வச்சுருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் போனீங்க அப்படின்னா எந்த ஒரு அனிமல்ஸையும் பேர்ட்ஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு பக்கியும் உள்ளே இருக்கும். இந்த பக்கி சர்வீஸ் வந்து ஃப்ரீ தான். நம்ம வந்து அங்கங்கே ஸ்டாப் பண்ணுவாங்க. நம்ம வேணும் அப்படின்னா அதில் ஏறிக்கலாம், உள்ளே வந்து போய் சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கு. பட் நடந்தே போய் பொறுமையாக பார்க்கணுன்றவங்க இந்த மாதிரி நடந்து ஒவ்வொன்றா மெல்ல மெல்ல பார்த்துக்கிட்டே சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அவ்வளோ பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து அங்கே இருக்குது. குட்டீஸெல்லாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் என்னென்னா, இவ்வளோ இடத்தையும் பார்த்து முடிச்சுட்டு வரவங்களையும் பெரியவங்களுக்கு தான் கொஞ்சம் டயர்ட் வந்து அதிகமாகிடும். எனக்கெல்லாம் அன்றைக்கி ஒரு ஆர்வ கோளாறில் உள்ளே நடந்து போயாச்சு. ஒவ்வொன்றா இந்த மாதிரி பார்க்க நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல, நமக்குள்ளே இருக்க அந்த ஒரு குழந்தையே வந்து வெளியில் வந்துடும். பொறுமையாக நின்று பார்ப்போம் ஜாலியாக அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருந்தேன்னா டைம் போகிறதே தெரியல. ஆனால் இந்த ஜூவை முடிச்சுட்டு வெளியில் ரூமுக்கு போனால் பாருங்கள், கால் வலி பிச்சிருச்சு, அவ்வளோ பெயின் வந்துருச்சு. ஏன்னா நம்ம ரெகுலராக ஒரு வாக்கிங் போகிறோம் அப்படின்னா ஒரு ½ ஒரு 45 minutes வாக்கிங் போவோமா. ஆனால் சடனாக நம்ம ஒரு 3 to 4 hours அந்த மாதிரி உள்ள வாக்கிங்லாம் போனோம் அப்படின்னா எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவ்வளோ பெயின் ஆகிடுச்சு. பட் தட் இஸ் ஓகே. ஒரு ½ ரெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா சரியாக போயிடும். பட் இந்த மாதிரி எப்போவாது வரும்போது நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கலாம்ல. என்ஜாய் பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு அன்கம்ஃபர்டபுள் இருந்தாலும் பெருசாக நமக்கு தெரியாது. அந்த ஒரு ட்ரிப் போன ஒரு வைப்பில் இருப்போம்ல, அதனால வந்து அது பெருசாலாம் நமக்கு தெரியாது. ஸோ உள்ளே போய் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு உள்ளேயே வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன்னா, இவ்வளோ அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கே, இந்த இடத்துல ரெஸ்டாரண்ட்லாம் வச்சுருப்பாங்களே எப்படி இருக்கும், எந்தளவுக்கு ஒரு மாதிரி ஹைஜீனிக்காக இருக்கும், அந்த மாதிரிலாம் கூட ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். பட் வந்து பார்த்திங்கன்னா இந்த அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் இருக்க இடத்தெல்லாம் தாண்டி கொஞ்சம் தள்ளி தான் வச்சுருக்காங்க. அதாவது நம்ம ஜூ விட்டு வெளியில் போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வச்சுருக்காங்க. இதுக்கும் அந்த ரெஸ்டாரண்ட் இருக்க இடத்துக்கும் அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ ரெஸ்டாரண்ட்டும் நல்லா க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஃபுட்டும் எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. உள்ளேயே அந்த ரெஸ்டாரண்ட் இருந்ததுனால சாப்பிட்டுட்டு
திருப்பி நிறைய இந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் பார்க்குறதுக்கு பொறுமையாக நம்ம ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே பார்த்துட்டே வரலாம். நாங்கள் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்தோம். இவ்வளோ க்ளோஸ்அப்லாம் இந்த மாதிரி வைல்டு அனிமல்ஸ்லாம் பார்க்குறது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. பட் இதெல்லாம் உள்பக்கம் இருக்கு இல்லையா, அதுக்கு வெளியில் நிறைய சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் நம்ம தைரியமாகவே நின்று பார்க்கலாம். ஸோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உள்ளேயே வந்து ஒரு சில ஷாப்பெல்லாம் இருக்குது. நம்ம ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். ஸ்பெசிஃபிக்காக அந்த மைசூரில் கிடைக்கக்கூடிய ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும்ல, மைசூர் சோப்பு, அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய கிராஃப்ட் ஐட்டம்ஸ், பேகு, இந்த மாதிரி நம்ம ட்ரிப் போனோம் அப்படின்னா ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்குவோம்ல, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அங்கே கிடைச்சிது. ஸோ நாங்கள் வந்து ஒரு சில ஐட்டம்ஸ் மட்டும் வீட்டுக்கு தேவையானது மட்டும் அங்கே வாங்கினோம். ரொம்ப காஸ்ட்லியாலாம் இல்லை, ரீசனபிளான ப்ரைஸில் தான் இருந்துச்சு. அதே மாதிரி ஃபுட்டும் ரீசனபிளான ப்ரைஸில் இருந்துச்சு. ஸோ ஆஃப்டர்நூன் லன்ச் அங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் நேரம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் அப்படியே ரூமுக்கு போயிட்டோம். இந்த ஜூலேருந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த அந்த ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ அதனால் அப்படியே நடந்தே ரூமுக்கு போயாச்சு. போயிட்டு ஒரு 1 hour கிட்ட ரெஸ்ட் எடுத்துகிட்டு மைசூர் பேலஸ்க்கு வந்து கிளம்பிட்டோம். அந்த மைசூர் பேலஸ் வந்து பார்த்திங்கன்னா 5:30 வரைக்கும் தான் ஓப்பனாக இருக்கும். அதுக்குள்ளே நம்ம போயிட்டோம் அப்படின்னா டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே என்ட்ரு ஆயிடலாம். ஸோ இந்த பேலஸோட வெளியில் என்ட்ரன்ஸ் வந்து இதுதான். இதுக்கு பக்கத்துலேயே வெளியில் டிக்கெட் கவுண்டர் இருக்குது. நம்ம அங்கே வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயிடலாம். இங்கே வந்து அந்த மாதிரி செல்ஃப் சர்வீஸ் டிக்கெட் அந்த மாதிரி எதுவும் இல்லை, மேனுவலாக நம்ம பே பண்ணி அப்படி தான் போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ லைனில் நின்று பே பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இங்கே 5:30 வரைக்கும் தான் ஓப்பன் ஆகிருக்கும் அப்படின்றதுனால அதுக்கு முன்னாடியே நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயிடலாம். 5:30க்கு அப்புறம் போனோம் அப்படின்னா டிக்கெட் கவுண்டர் க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு போயிடணும். நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயிட்டு கொஞ்சம் நேரம் அந்த பேலஸ்குள்ளேலாம் போய் பார்த்தோம். நிஜமாகவே சொல்கிறேன், இந்த மாதிரியான ஒரு பிளேஸ் எல்லாம், இந்த பேலஸ் மாதிரியான ஒரு இடத்தெல்லாம் லைஃப்பில் ஒரு டைமாவது நம்ம போய் விசிட் பண்ணிடணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுற கிளிப்பிங்ஸை விட நான் அங்கே இருக்கும்போது ஒரு சூப்பரான வைப் இருந்தது பார்த்துக்கோங்க. ஒரு அரண்மனைக்குள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு வந்து அதை ஃபீல் பண்ண முடியும். எனக்கு வந்து பொதுவாக இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கலான பிளேசஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப விருப்பப்படுவேன். அந்த மாதிரி ஸ்டோரிஸ் கேட்குறதுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை வந்து என்னால் ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. அந்த ஒரு பேலஸில் இருக்கும் பொழுது எப்படியெல்லாம் அந்த ராஜாக்கள் வந்து வாழ்ந்திருப்பாங்க, அவங்களோட ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அங்கே எப்படியெல்லாம் இருக்குதுன்னு அதை பார்க்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ வந்து ஒரு எனக்கு அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல, அவ்வளோ சூப்பரான ஒரு ஃபீல் இருந்துச்சு. ப்ளஸ் வந்து அதுக்குள்ளே போனாலே ஒரு வைப் இருந்தது. அதை நம்ம அங்கே இருக்கும் பொழுது தான் ஃபீல் பண்ண முடியும். அவங்க வந்து என்னம்மா வாழ்ந்திருக்காங்கடா அப்படின்னு நம்மளுக்கு யோசிக்க வைக்கிற அளவுக்கு அந்த இடம் வந்து இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து நான் பார்த்துக்கிட்டே நிறைய கிளிப்பிங்ஸ் எல்லாம் கூட எடுக்கணும்னு தோணலை. நம்ம போய் அதை பார்க்கணும், அதை ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கிளிப்பிங்ஸ் எல்லாம் கூட மிஸ் பண்ணிட்டேன். பட் முக்கியமான கிளிப்பிங்ஸ் எல்லாம் வந்து நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ வந்து இன்னொரு விஷயமும் சொல்லணும்னு நினச்சேன். இங்கே வந்து வீக்கெண்டில் சண்டே மட்டும் 1 hour இந்த பேலஸ் ஃபுல்லாக லைட் வந்து ஆன் பண்ணி விட்ருவாங்க. ஒரு 1 hour வந்து அந்த பேலஸே 1 lakh லைட் வந்து அந்த இடத்துல எரியும். அப்படி அந்த லைட் எரியும் பொழுது அந்த பேலஸ் வந்து எவ்வளோ ஜொலிக்கும் அப்படின்றத நாங்கள் அங்கே இருந்து பார்த்துட்டு தான் வந்தோம். நான் அந்த கிளிப்பிங்ஸையும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து அந்த டைமில் ராஜாக்கள் யூஸ் பண்ண திங்ஸ் அதெல்லாம் ஒரு இடத்துல வச்சுருந்தாங்க. இது ஒரு மாடம் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அழகான பிளேஸாக இருந்துச்சு. பட் இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க, நம்ம உள்ளேலாம் போக முடியாது. இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஜன்னல் ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள், அது வழியாக நம்ம வந்து கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் நேரம் அந்த இடத்துல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு இடத்த பார்த்துட்டு இங்கே வந்தேன். இந்த இடத்துல தான் ராஜாவோட தர்பார் வந்து நடக்குமா. இங்கே வந்து ஒரு சில்வர் டோர் ஒன்று இருந்தது, அதை ஓப்பன் பண்ணி தான் ராஜா வந்து உள்ளே என்ட்ராகி வருவாங்களாம். இது வந்து ரொம்ப அந்த ஒரு ராஜாக்கள் அவங்களுக்கு க்ளோஸான சர்க்கிள் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கே உரிய இடம். ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்துட்டோம். ஏன்னா டைம் ஆயிடுச்சு, 5:30க்கு மேலே ஆயிடுச்சு. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா 7 o'clock போல் அந்த 1 lakh லைட்டும் வந்து ஆன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வந்துட்டோம். அது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் வேறு. அதை பார்த்துட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு உள்ளேயே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம்.
அப்படியே நாங்கள் புல்லில் உட்காந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். பின்னாடி 7 o'clock வந்து அந்த லைட்டிங்ஸ் போடுவாங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு கிளிப்பிங்ஸ் காமிச்சேன்ல, அது வந்து லைட்டிங் போடுறதுக்கு முன்னாடி. பார்த்தீங்களா பேலஸ் என்னமாக இருக்குன்னு? செம்மையாக இருந்துச்சுங்க. 1 lakh லைட்டும் அப்படி லைன் பை லைனாக ஆனாச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ பேர் அங்கே இருந்தாங்க. நான் உங்களுக்கு இந்த பேலஸ் ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதை நீங்களும் விர்ச்சுவலாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. இப்படி தான் நாங்களும் நேர்லேயே பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு. ரூமுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டே ஊருக்கு கிளம்புற மாதிரி இருந்துச்சு. மதுரை ரிட்டர்ன் ஆகிற மாதிரி பேக் பண்ணிட்டெல்லாம் கிளம்பியாச்சு. கிளம்புறப்போ சரி சீக்கிரமே கிளம்பிட்டோமேன்ட்டு என் ஹஸ்பண்ட் வந்து அங்கே இந்த ஒரு சர்ச் வந்து ரொம்ப ஃபேமஸ், ஃபிலோமினா சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு மைசூர் வரவங்க கண்டிப்பாக இந்த ஒரு பிளேஸ்க்கும் போயிட்டு வருவாங்க. ஸோ நாங்களும் அந்த சர்ச்செல்லாம் போய் பார்த்துட்டு அப்படியே பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கோம். நாங்கள் வந்த வழியில் போகாமல் வேற ஒரு வழியில் போயிட்டே இருந்தோம். அப்புறம் நான் என் ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டேன், நம்ம வந்தது வேற ஒரு வழியில் வந்தோமே, இப்போ இங்கேயோ போயிட்டே இருக்கோம் அப்படின்னு. இது வந்து இன்னொரு வழி, அந்த வழியாக தான் நம்ம வந்து மதுரைக்கு ரிட்டர்ன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே போகிற வழியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியா. சரி இது ஒரு வழி போல் ஊருக்கு போகிறதுக்கு அப்படின்னு நானும் நினச்சிக்கிட்டேன். இந்த வழி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ காமாக இருந்தது. அதிகமான ஆட்களே வந்து அந்த சைடு போகிற மாதிரியே தெரியல. ரொம்ப கேப் விட்டு தான் வந்துட்டு இருந்தாங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 2 சைடும் நிறைய மான் கூட்டம், அதுக்கப்புறம் மயில் நிறைய இருந்துச்சு. அவ்வளோ ப்ளசண்ட்டான ஒரு இடம். நான் அந்த மான் கூட்டம்லாம் அங்கே தான் வந்து டக்குன்னு கிளிக் பண்ணணும்னு எடுத்தேன். அவ்வளோ சூப்பராக, ரொம்ப நம்மளோட கார் போகிறதுக்கு பக்கத்துலேயே இருந்துச்சு. ஸோ அந்த கிளிப்பிங்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்ததுனால அப்படியே எடுத்தாச்சு. மயில் பாருங்களேன், அப்படி இன்னும் கொஞ்சம் விட்டால் கார் பக்கத்துலேயே வந்துடும், அவ்வளோ க்ளோஸாக நின்றுருந்துச்சு. ஸோ அதெல்லாம் அப்படியே எடுத்துக்கிட்டே போயாச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும், என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கே தெரியாமல் ஊட்டிக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு. எனக்கு பயங்கர ஹாப்பி. இன்னொரு பக்கம் பயங்கர சர்ப்ரைஸாகவும் இருந்துச்சு. என்னடா இது ஊருக்கு போகிறோன்னு சொல்லிட்டு ஊட்டிக்கு கூட்டிகிட்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அங்கே கிளைமேட் பார்த்திங்கன்னா செம்ம சில்லுன்னு இருந்துச்சு. ஸோ அங்கே ஒரு நாள் அன்றைக்கி ஸ்டே பண்ணிட்டு தான் கிளம்புனோம். நாங்கள் அங்கே ரீச் ஆகும்போதே ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இந்த ஒரு ஹோட்டலில் தான் செக்இன் பண்ணோம். இந்த ஹோட்டலோட டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. போனதுக்கப்புறமா ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து நாங்கள் வெளியிலே ஆர்டர் பண்ணிட்டோம். இந்த ஹோட்டல் வந்து ஃபுட்டெல்லாம் அங்கே வந்து கிடையாது. ஸோ அதனால் நம்ம வெளியிலேருந்து தான் ஆர்டர் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து போட்டிங் கிளம்பியாச்சு. ரொம்ப நாளாக வந்து இந்த போட்டிங் போகிற ஒரு விஷயம் வந்து மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு நாங்கள் ஒரு சில ட்ரிப்பு போகும்போதெல்லாம். ஸோ ஊட்டிக்கு போனதுமே என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க போட்டிங் கண்டிப்பாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரூமுக்கு போய் செக்இன் ஆகி கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போட்டிங் போயாச்சு. நான் வந்து ஊட்டி போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்துருப்பேன். எனக்கு போகிறோன்ற விஷயமே தெரியாதுன்றதுனால நான் வந்து ஜர்க்கின் எடுத்து வைக்கல, ஸ்வெட்டர் எடுத்து வைக்கல, இந்த மாதிரி எதுவுமே எடுத்து வைக்கல. நார்மல் ட்ரெஸ்ஸஸ் தான் இருந்துச்சு. ஆஃப்டர்நூன் டைமில் கூட ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. அது போதாதுன்னு போட்டிங் வேறு கிளம்பி போயிட்டோமா, அங்கே வந்து அந்த லேக் ஏரியாவில் அவ்வளோ சில்லுன்னு, கையெல்லாம் கூட அப்படியே இதாகிடுச்சு பார்த்துக்கோங்க, மடக்க கூட முடியல, அவ்வளோ சில்னஸ் இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அடுத்த நாள் கிளம்பணும், ஊருக்கு கிளம்பணும். ஏன்னா என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க இன்னொரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி இருந்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு. புதன்கிழமை வந்து பார்த்திங்கன்னா இங்கே விநாயகர் சதுர்த்தி.
நான் வந்து ஒவ்வொரு இயரும் விநாயகர் சதுர்த்தி வீட்டில் மிஸ் பண்ணாமல் வந்து செலிப்ரேட் பண்ணிடுவோம். ஸோ அதை வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால அடுத்த நாள் ஸ்டே வந்து வேண்டான்னு சொல்லிவிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஊட்டியில் போட் ஹவுஸ் வந்திருக்கோம். இந்த போட்டிங் போயிட்டு அப்படியே வீடியோ கிளிப்பிங்ஸ் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். சூப்பராக இருக்குங்க கிளைமேட்டு. இதில் வந்து பெடல் பண்ணிக்கிற மாதிரி, அப்புறம் மோட்டரில் வந்து போகிற மாதிரியான போட்டெல்லாம் இருந்தது. 2 சீட்டர் 4 சீட்டர் அப்புறம் நிறைய பேர் போகிற மாதிரியெல்லாம். நாங்கள் வந்து 2 சீட்டர் பெடல் பண்ணுற மாதிரியான போட் தான் வந்து எடுத்திருந்தோம். ஸோ செம்ம சில்லுன்னு இருந்துச்சு. இன்னொன்று, நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது அந்த போட்டிங் போகிறதெல்லாம் பார்க்குறப்போ என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். பட் அதுக்குள்ளே ஏறி உக்காந்ததுக்கப்புறம் என்னவோ தெரில, கொஞ்சம் பயமாக வேறு இருந்துச்சு. அப்புறம் என் ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க, கொஞ்ச நேரம் அப்படி இருக்கும், அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் நார்மல் ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பாட்டுக்கு பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டே வா, ஏன் வந்து அவ்வளோ ஒரு மாதிரி பயப்படுற அளவுக்கு ஏன் யோசிக்கிற அப்படின்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆக ஆக நார்மல் ஆகிட்டேன். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் நம்மளுக்கு வந்து டைம் இருக்கும். நம்ம எடுக்கிற டைம்லேருந்து 1/2 அன் ஹவர் வரைக்கும் டைம் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக அவங்க ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் போட்டுட்டு தான் போட்டில் ஏறி உட்காந்து அந்த அழகான போட்டிங் இதை வந்து முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் எங்களோட ட்ரிப் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்மளோட மைண்டை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ட்ரிப்பாகவும் இது இருந்துச்சு. எங்களோட சேர்ந்து நீங்களும் விர்ச்சுவலாக இந்த ட்ரிப்பை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான நம்மளோட ரொட்டீன் vlogல உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.